ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மொபைல் ஆப் பார்த்துருவோம். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம டெய்லி காங் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுத்துக்கிறோம். அதாவது ஒவ்வொரு புரோக்கர்ஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி புரோக்கர் நம்ம எம்எஸ்சி ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் நம்மளுடைய ப்ராடக்ட். அதாவது இந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காங் பை எம்எஸ்சி ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். நீங்கள் ஒன்ஸ் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி அப்படிங்கிறத நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போது யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி வரும், ஆர் கிளைண்ட் கோடு அப்படின்னு சொல்லி வரும். டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் ஐடின்னு இருக்கும். ஸோ கிளைண்ட் ஐடின்னு மெயில் வந்திருக்குன்னா அது டிமேட் அக்கௌண்ட்டோடைய நம்பர். கிளைண்ட் கோடு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் லாகின் பண்ணுறீங்களா அது ட்ரேடிங் கோடு. கிளைண்ட் கோடு, ட்ரேடிங் கோடு, யூசர், ஸோ இந்த மாதிரி நேம் வரும். உங்களுக்கு என்ன யூசர் வருதோ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு யூனிக் யூசர் ஐடி வரும். அந்த ஐடி நீங்கள் போட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆகும். நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க. ஆர் ஓடிபி நீங்கள் ஓடிபி மூலியமாகவும் லாகின் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஓடிபி அப்படின்னு இருக்கு. டிஓடிபினா டெம்பரரி ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆத்தென்டிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலயமா நீங்கள் லாகின் பண்ணும் போது ஒவ்வொரு டைமும் கூகுள் ஆத்தென்டிகேஷன் லிங்க் ஆகிருக்கும். அதில் என்ன கோடோ அந்த கீவேர்டு உங்களுக்கு லாகின் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஆர் பயோமெட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேஸ் லாக்கர் வச்சுருக்கிறீங்க இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது மூலியமாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ போட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் a minute. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். இந்த மாதிரி ரிஸ்க் டிஸ்க்ளோசர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்துப்போம். ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது இது கேட்கும். அண்ட் ஜஸ்ட் a minute, வாய்ஸ் எனக்கு எக்கோ அடிக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஷோ ஆகும். இதில் மேலே மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐ எம் ஆடிபிள். என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ப்ளீஸ் என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு இருக்கு. இந்த மார்க்கெட் வாட்சில் நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இந்த மார்க்கெட் வாட்சில் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த 1 2 3 4 5ங்கிறது ஒவ்வொரு பேஜ். 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், ஃபிஃப்த் பேஜ். ஸோ எனக்கு 1 2 3 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய நேம் கூட வேறு ஏதோ நேம் வேணாலும் நீங்கள் இப்படி டைப் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க, அப்டேட் கொடுத்துட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் அப்டேட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி பேஜ் 2 ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் 1 அப்படிங்கிறது நான் ஈக்விட்டி, பேஜ் 2ங்கிறது நிஃப்டி எஃப்என்டோ அண்ட் பேஜ் 3ங்கிறது பேங்க் நிஃப்டி. இந்த மாதிரி உங்களால் லாங் ப்ரெஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மேலே இருக்கிறது வந்து நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க். இதில் வந்து எனக்கு நிஃப்டி 50, அதாவது நிஃப்டி எனக்கு சென்செக்ஸ் வேணும், நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிஃப்டி சென்செக்ஸை உங்களால் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் சர்ச் பண்ணும் போது அதில் ஆட் ஃபேவரட்னு காட்டும். அந்த ஃபேவரட் 1 அண்ட் ஃபேவரட் 2ன்னு காட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாரு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நிஃப்டி 50க்குள்ள தான் அந்த இடத்துல வந்து எனக்கு அப்போலோ டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஷேர் எனக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஆட் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த லாஸ்ட் ஸ்டாரு இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் 1 or 2 அப்படின்னு கேட்கும். நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்செக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சென்செக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்க ஆட் டு ஃபேவரட்னு இருக்கு, இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2ன்னு இருக்கு. ஸோ ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிரும்.
ஓகேவா? அதே மாதிரி மேலே மார்க்கெட் வாட்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எம்எஃப் வாட்ச், அதாவது எம்எஃப்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு. நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஹோல்டிங் ஷோ ஆகும். அதே மாதிரி டிஃபால்ட் எம்டபிள்யூ அப்படிங்கிறது, இந்த இடத்துல என்ன மென்ஷன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வாட்ச் தான் அந்த இடத்துல எம்டபிள்யூ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மை ஸ்டாக்ஸ் வைஸ் என்னென்ன ஹோல்டு பண்ணிக்கிறீங்களோ காமிக்கும். அதே மாதிரி நிஃப்டி 50ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டாக்கும் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அதே மாதிரி சென்செக்ஸில் 30 ஸ்டாக்கு உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி கரண்ட் மந்த் அப்படிங்கிறது இதில் வந்து எந்த ஸ்கிரிப்ட் இருக்காது. ஏன்னா கரண்ட் மந்தில் டிஃபால்ட்டாக ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் டெலிவரி தான், அதனால கரண்ட் மந்தில் எதுவும் உங்களுக்கு ஷோ ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸ் எம்டபிள்யூ அப்படிங்கிறது இண்டெக்ஸ் மார்க்கெட் வாட்ச். இப்போ என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடி செக்டார்ஸு, பேங்கிங் செக்டார்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? மிட் கேப் ஐடி, மிட் கேப் ஃபினான்ஸு, எனர்ஜி, எஃப்எம்ஜிசி இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். அதாவது பியூர்லி இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிஃப்டியில் வந்து மிட் கேப் நிஃப்டி வேணும்னா மிட் கேப் நிஃப்டி கிளிக் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸ் 2ல் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற இடத்துல வந்து மிட் கேப் நிஃப்டின்னு எனக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு திரும்பவும் எனக்கு பேங்க் நிஃப்டியே வேணும் அப்படின்னா எல்லாமே ஆரம்பிக்கிறது நிஃப்டி பேங்க்னு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இது எல்லாத்துலேயும் நிஃப்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களால் நிஃப்டி பேங்க்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிஃப்டி ஃபினான்ஸு இது எல்லாமே நீங்கள் எது வேணாலும் இதில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆர் எனக்கு பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸ் வேணும் அப்படின்னா சென்செக்ஸ் உங்கள் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேவரட்டில் என்ன ஆட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். அண்டு எம்சிஎக்ஸ், இந்த எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ரேட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது எல்லாமே இண்டெக்ஸ். காப்பர்னா காப்பரோடைய இண்டெக்ஸு. நீங்கள் நார்மலாக பார்க்குறது ஃபியூச்சருக்கு ஆப்ஷன் பார்ப்பீங்க எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நிஃப்டியை நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, அதே நிஃப்டி ஃபியூச்சரை நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், நிஃப்டி ஆப்ஷனாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி எம்சிஎக்ஸ்லையும் எம்சிஎக்ஸ் இண்டெக்ஸை நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, எம்சிஎக்ஸோட ஃபியூச்சரை பண்ணலாம், எம்சிஎக்ஸோட ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதில் இண்டெக்ஸோடைய மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அண்ட் இந்த இடத்துல எம்எஃப்ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்து பெண்டிங் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல 3 லைன் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நேம் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக மாற்றிக்க முடியும். அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எது அதிகமாக லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்குன்னு பர்சன்டேஜ் வைஸ் சேஞ்சஸ் வந்து அப்பில் இருக்கா லோவில் இருக்கா அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இது ஒரு ஃபில்டர் மட்டும்தான். அடுத்தது இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கான் ஒன்று இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ண முடியும், ஒரு ஸ்டாக் ஆட் பண்ண முடியும், அண்டு எம்சிஎக்ஸில் உங்களால் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஈக்விட்டி மார்க்கெட்டோ கமாடிட்டி மார்க்கெட்டோ ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ 24,000 அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த 24,000 என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா W1 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் வீக் எக்ஸ்பெரி, அந்த மந்தோடைய ஃபஸ்ட் வீக் எக்ஸ்பெரி. இதே W2 அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, ரவுண்ட் சிம்பிள் போட்டு. W2 அப்படின்னா செகண்ட் வீக் எக்ஸ்பெரி, W3 அப்படின்னா தேர்ட் வீக் எக்ஸ்பெரின்னு இருக்கும். ப்ராபப்ளி நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பெரி உண்டு அப்கமிங் டேஸில். இனிமேல் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் அண்டு நிஃப்டி ஃபினான்ஸ் ஆகட்டும், நிஃப்டி மிட் கேப் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். ஒன்லி நிஃப்டிக்கு மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் காலா புட்டா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதே பேங்க் நிஃப்டி போடுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபார் 53,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது 53,000 போடுறீங்க அப்படின்னா அந்த 53,000ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்க முடியும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ண முடியும். இதே ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிலையன்ஸ்ன்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நிறைய ரிலையன்ஸ்னு வரும். ஸோ இதில் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ரிலையன்ஸ் இக்யூ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், ரிலையன்ஸ் -EQ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஈக்விட்டின்னு அர்த்தம். என்எஸ்சி செக்மெண்ட்டில் நீங்கள் ரிலையன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சிலையும் வாங்கிக்கலாம் ஷேர்ஸு, என்எஸ்சியில் வாங்கிக்கலாம். பிஎஸ்சியில் வாங்கி அண்ட் என்எஸ்சியில் செல் பண்ணிக்கலாம், என்எஸ்சியில் வாங்கி அண்ட் பிஎஸ்சியில் செல் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே பாருங்கள், பிஎஸ்சி செகண்ட் ஒன் பாருங்கள், பிஎஸ்சி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை உங்களால் செல் பண்ணிக்க முடியும். இல்லை எதர் ஃபர்ஸ்ட் ஒன் வாங்கலாம், என்எஸ்சி மார்க்கெட்டில் வாங்கலாம், இல்லைன்னா பிஎஸ்சி மார்க்கெட்டில் வாங்கலாம். இதில் என்ன ஒரு எதில் வாங்கலாம், இதில் எதில் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்எஸ்சி பிஎஸ்சிலையும் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது பாருங்கள், எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குங்க. ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் என்எஸ்சியும் அப்லோட் பண்ணுறேன், பிஎஸ்சியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு. ஸோ ஸ்லைட் வேரியேஷன் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்சி 1292.45 இருக்கும். இது என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1292.20 இருக்கும். அப்போது நமக்கு 25 பைசே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது என்எஸ்சியில் கம்மியாக இருக்குது. அப்போது நம்ம வாங்கும் போது இதில் வாங்கிக்கலாம். சப்போஸ் விற்கிறோம் அப்படின்னம்னா எதில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அதில் அந்த செகண்டில் நம்ம கோட் பண்ணி போய்க்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணும் போதோ மார்க்கெட்டில் பை பண்ணும் போதோ இந்த டூலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம ஒரு லேக்ஸில் போடும் போது அது 1000 சம்திங் உங்களுக்கு சின்ன வித்தியாசம் காட்டும். ஒரு பெரிய பெரிய வால்யூம் உள்ள ஸ்டாக்கு அண்டு பெரிய பெரிய ப்ரைஸில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 ருபீஸ் 5 ருபீஸ் இந்த மாதிரி வித்தியாசங்கள் பெரிய பெரிய ரொம்ப அதிகம் உள்ள ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5000 இந்த மாதிரி 6000 ஸ்டாக்லாம் இந்த மாதிரி ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற மெனு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட்டுங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ 1 2 3 4 பேஜ் இருக்குறியா, இதுதான் வாட்ச் லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பெண்டிங்ஸ், எக்ஸிக்யூட்டட் அண்ட் கண்டினியூஸ் ஆர்டர், பேஸ்கெட் ஆர்டர் அண்டு எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு ஆர்டர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பெண்டிங், எக்ஸிக்யூட்டட் இருக்கும். ரெண்டாவது பேஸ்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரே டைமில் 10 ஆர்டர் போட்டுக்கலாம், 20 ஆர்டர் போட்டுக்கலாம். ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணது வேரியேஷன் ஸ்ட்ரைக்கு ஆர் வேரியேஷன் ஸ்டாக்கை பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு அமௌண்ட் இருந்தால் அதை பற்றி யோசிக்கணும். இப்போதைக்கு நம்ம பெண்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இருக்கும். ஒன்ஸ் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, அந்த ஆர்டர் பை ஆகலை ஆர் செல் ஆகலைன்னா அது உங்களுக்கு பெண்டிங்கில் ஷோ ஆகும். ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆயிருச்சு அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட், கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காட்டும். இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க ரிஜெக்ட் ஆகுது, அது எக்ஸிக்யூட்டடில் தான் காட்டும் ரிஜெக்ட் ஆனாலும். அதாவது பெண்டிங்கிறது ஒன்லி பொசிஷன் வந்து பையோ செல்லோ வந்து அது எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்தால் அதில் காட்டும். எக்ஸிக்யூட்டட்னா அதனுடைய டிரான்சாக்ஷன் முடிஞ்சது. எய்தர் எப்படி கம்ப்ளீட் ஆன டிரான்சாக்ஷன் முடியும், ரிஜெக்ட் ஆன டிரான்சாக்ஷன் முடியும், இல்லை ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலி எக்ஸிக்யூட் ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டட்னு காட்டும், என்ன பார்ஷியல் எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த மூணுமே எக்ஸிக்யூட்டடில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்டு போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா இதில் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க, கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. பட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு ஒரு பொசிஷன் வாங்கியிருப்பீங்க. நாளைக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எம்டிஎம்ல தப்பாக காட்டுது, இல்லை எம்டிஎஃப்ல காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற கொரிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இது என்ன அப்படின்னா பொசிஷனுங்கிறது இன்னையோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதை நாளைக்கு கேரி ஃபார்வேர்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இன்னையோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நாளைக்கு பையிங் ப்ரைஸ் மாதிரி காட்டும். பட் அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பை பண்ண ப்ரைஸ்லேருந்து ஒரு 10 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எக்ஸாக்டாக உங்களுக்கு வரும். இதில் வேரியேஷன் எந்த வேரியேஷனும் வராது, அந்த ப்ரைஸில் வேரியேஷன் வராது. உங்களுக்கு அது காமிக்கிறது இன்ட்ராடே ஆர்டர் மாதிரி எல்லாமே காமிக்கும். அதுதான் பொசிஷன் ஆர்டர். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் அது டெலிவரியில் வாங்கினீங்கனாலும் சரி, இன்ட்ராடேயில் வாங்கினீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆர்டருக்கு தான் வந்திருக்கும். செகண்ட் டேக்கு தான் வந்து ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங்ஸ் போகும். இந்த ஹோல்டிங்ஸில் டுடே டோட்டல்னு இருக்கும். டுடே அப்படிங்கிறது இன்னையோட ப்ராஃபிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க, 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, 1 இயருக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது இன்வெஸ்டட் அமௌண்ட்டு, ரைட் சைடு இருக்கிறது கரண்ட் அமௌண்ட்டு. ஸோ இன்வெஸ்டட் அமௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இப்போதைக்கு கரண்ட் அமௌண்ட்டு எனக்கு எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ஹோல்டிங்ஸ் கீழே இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். இந்த ஹோல்டிங்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 குவான்டிட்டிஸ் அட்டு என்ன ரேட்டுக்கு, ஸோ அட்டு என்ன ரேட்டுக்கு 207க்கு வாங்கியிருக்கிறாங்க.
டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் கீழே வந்து எல்டிபின்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இன்னையோட டுடே சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எக்ஸிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரே கிளிக்ல எல்லாத்தையும் கூட எக்ஸிட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டாக்கை போய் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐடிசி பண்ணணும், ரிலாக்ஸா ஃபுட்வேர் பண்ணணும், அண்ட் விப்ரோ பண்ணணும், டாடா பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா ஒரே கிளிக்ல நமக்கு எக்ஸிட் ஆகும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை அதில் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி அண்ட் எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சிஎன்சி ஆர்டர் அப்படிங்கிறது கேஷ் அண்ட் கேரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 1 lakh ருபீஸ் தான் இருக்கு அப்படின்னா நான் 1 lakh ருபீஸ்க்கு மட்டும்தான் வாங்க முடியும். நான் 1 lakh ருபீஸ் 1 ரூபி எக்ஸ்ட்ரா ஒரு 1 ரூபிக்கு வாங்க முடியும்னா வாங்க முடியாது. அதே மாதிரி எம்டிஎஃப்ங்கிறது இந்த எம்டிஎஃப் ஆர்டருங்கிறது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 lakh இருக்குன்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் இதில் வாங்க முடியும். இந்த எம்டிஎஃப் ஃபெசிலிட்டிஸில் வாங்க முடியும். அண்டு ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இது யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி டோட்டல்ங்கிறது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஹோல்டிங்கில் இருக்கிற பொசிஷன் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை செல்லுன்னு காட்டாது, ஆட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஆட் அப்படின்னா என்னன்னா இருக்கிற ஆல்ரெடி ஒரு 250 குவான்டிட்டிஸ் இருக்குது, நான் இன்னும் ஒரு 100 குவான்டிட்டிஸ் வாங்குறேன் அப்படின்னா ஆடுன்னு கிளிக் பண்ணால் பைக்குள்ளே போயிடும். அதே மாதிரி எக்ஸிட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா செல்குள்ளே போயிடும். ஓகேவா? இதே மாதிரி மார்க்கெட் டெப்த். இந்த மார்க்கெட் டெப்த் எதில் இருக்கும் அப்படின்னா டாப் பையர்ஸ் டாப் செல்லர்ஸ், அதாவது டாப் 5 பையர்ஸும் டாப் 5 செல்லர்ஸும் இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுவோம். அதே மாதிரி மேலே இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 எக்ஸ்சேஞ்சில் என்ன வேரியேஷன் பார்த்துட்டு நம்மளால செல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கேயே நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ண முடியும் 2 எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன டிஃப்ரெண்ட். அண்ட் மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிறது கீழே இருக்கிறது பிட் குவான்டிட்டி, ஆர்டர் அண்ட் குவான்டிட்டி, ஆஃபர், ஆர்டர்ஸ் அண்ட் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும். பிட் அப்படின்னா பையர் வாண்ட் டு பை, அதாவது பிட் அப்படிங்கிறது நான் என்ன ரேட்டுக்கு பை பண்ணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ ரைட் சைடு இருக்கிறது என்னன்னா ஆஃபர் என்ன ரேட்டுக்கு, அதாவது செல்லர் வில்லிங் டு செல், என்ன ரேட்டுக்கு நான் செல் பண்ண ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு. இது ரெண்டும் மேட்ச் ஆனாதான் ஒரு பை நடக்கும். இது ரெண்டும் நீங்கள் பார்க்கும்போது லைவ் மார்க்கெட்டில் மேட்ச் ஆகாத மாதிரியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மைக்ரான் செகண்டில் ட்ரேட் நடக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டை 100 டைமை 1 செகண்டை 100 டைமை பிரித்து எப்படி இருக்கும் உங்களால் அதை பார்க்க முடியுமா வாழ்க்கையில்? முடியாது இல்லையா? ஸோ அதை 100 செகண்ட் 100 பிரித்த 100 பிரிக்கிற 100 டிவைட் பண்ணுறோம் இல்லையா, தாண்டி தான் 1 செகண்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஆர்டரும் மைக்ரான் செகண்டில் ட்ரேட் நடக்கிறதுனால நமக்கு அதனால் அந்த ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக எந்த ஒரு இதுலேயுமே காட்ட முடியாது, ஏன்னா சிஸ்டம்மாலே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிட் அப்படிங்கிறது என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர் ஆர்டர் அது போட்டிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 414.15 ருபீஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டுக்கு 4 பேர் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க தயாராக இருக்கிறாங்க, 580 குவான்டிட்டி, அதாவது 518 குவான்டிட்டி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது லைவ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இதை பார்க்கும்போது. ஓகேவா? இதை வந்து நம்மளால மாஃப் பண்ணி போட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹைட் பண்ணி நம்மளால இந்த குவான்டிட்டி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நினைப்பீங்க ஒரு 1 lakh குவான்டிட்டி தான் டோட்டலாகவே ட்ரேட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன ஸ்டாக்லாம் பார்க்கும்போது வால்யூம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸில் ஒரு ஆர்டர் விழுகுதுன்னு வச்சுங்களேன். டோட்டலாக இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 1 lakh குவான்டிட்டி தான் நடந்திருக்கு. இடையில ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 lakh குவான்டிட்டி பையிங்னு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஈஸியாக அது கிளியராக காட்டி கொடுத்துரும் கரெக்டுங்களா இந்த மார்க்கெட் டெப்த்தில். அதுக்காக ஹைட் பண்ணி இந்த 2 lakhங்கிறது 20% சர்க்கியூட்டில் 20,000 குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அதையும் இது பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி அன்வான்ட் இஷ்யூஸ் எல்லாமே தடுக்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிபிக்யூ அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி டிஎஸ்கியூ அப்படிங்கிறது டோட்டல் பையிங் குவான்டிட்டி, டோட்டல் செல்லிங் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும். அண்ட் டுடே ஹை லோ, டுடேவோட ஹை லோ எவ்வளோன்னு பார்த்துக்க முடியும். ஓப்பனு, க்ளோஸு, ஆவரேஜ் ப்ரைஸு, எல்டிடினா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு, லாஸ்ட் ட்ரேடிங் குவான்டிட்டி, எல்சிஎல்னா லோயர் சர்க்கியூட்டு, அப்பர் சர்க்கியூட்டு. லோயர் சர்க்கியூட்னு என்ன, அப்பர் சர்க்கியூட்னு என்னன்னா ஒரு ஸ்டாக் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பர்சன்டேஜ், இந்த பக்கம் ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சர்க்கியூட்டு, லோயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த பக்கம் 20%, அந்த பக்கம் 20% போடுறோம் அப்படின்னோம்னா அதுதான் அப்பர் சர்க்கியூட்டு, லோயர் சர்க்கியூட். அதனோட ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து எடுத்து அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே
அதை கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஆர்டர் எதுக்காக அப்படின்னா இதில் வந்து பை செல் உங்களுடைய வேல்யூ அலாட்ஸை வச்சு நீங்கள் கண்டிஷனில் பை பண்ண முடியும். இது வந்து ஜிடிடி ஆர்டருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் வேலிட்டி இருக்கு இல்லையா, ஜிடிடினா குட் டில் ட்ரேட் அப்படிம்பாங்க. அதாவது இது 365 நாள் இந்த ஆர்டரோட வேலிட்டி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் நடக்க போகுது, ஒரு 500 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், அதனுடைய லைஃப் டைம் ஆகி 510. இந்த 510க்கு மேலே எனக்கு ஒரு 10 to 20 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் பிரேக் அவுட் ஆனால், லைஃப் டைம் ஆகி பிரேக் அவுட் ஆனால் அப்படின்னு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் லைவாகவே அது எண்ட் ஆஃப் தி செஷனில் நான் காட்டுறேன் எந்த ஸ்டாக் அந்த மாதிரி இருக்கும், நம்ம அதை எப்படி ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் லைவாகவே. அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரியராக 1 வீக் பிஃபோரு, 2 வீக் பிஃபோரோ இல்லை 1 மந்த் பிஃபோரோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி மணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அமௌண்ட் அந்த ப்ரைஸுக்கு பக்கமாக போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுவான். அந்த மாதிரி டைம்லாம் நிறைய டைம் பார்த்துட்டு விட்டுருவீங்க. அடுத்த நாள் பார்க்க மாட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு 20 ரூபா 30 ரூபா மேலே ஏறி இருப்பான். அடைச்சு அது வாங்கியிருந்தா இருக்குமே, பார்த்துருந்தா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இதே தான், வேறு எதுவுமே கிடையாது. கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக எப்பவும் இருக்கிறது போல தான் இருக்கும். ஓகேவா? இதாக தான் முடிஞ்சது போர்ட்ஃபோலியோவில். எம்எஃப் ஹோல்டிங்ஸுங்கிறது நீங்கள் எம்எஃப் எதாவது ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் இந்த கிளைண்ட் கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் மொபைல் நம்பர் சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே இதில் உங்களால் பண்ணிக்க. ஆட் மாடிஃபை இருக்கு இல்லையா, ஸோ இதில் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த ஆட் மாடிஃபை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்சஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் மெயில் ஐடியோ எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பரோ கையில் இருக்கணும். அது இருந்தால் தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மேனுவலாக சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃபண்டு. இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் மார்ஜின் எனக்கு எவ்வளோ இருக்கும், பீக் மார்ஜினு, எக்ஸ்பைரி மார்ஜினு, டோட்டல் கிரெடிட்டு, எவ்வளோ யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஜின் அவைலபிள், எவ்வளோ என்கிட்ட மார்ஜின் இருக்குது, டோட்டல் கிரெடிட்ஸ் எவ்வளோ என்கிட்ட டோட்டல் கிரெடிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆட் ஃபண்டு அண்ட் வித்ட்ரா ஃபண்டு. ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃபண்டை ஆட் பண்ண முடியும். ஸோ மினிமம் 100 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். த்ரூ நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், யூபிஐ மூலிமா பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங்கில் பண்ண முடியாது. இன்கேஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் யூபிஐ எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டான யூபிஐ ஐடி கொடுங்க. இந்த யூபிஐ ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும், பேடிஎம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும், ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும், இல்லை பிம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும் போது உங்களுடைய குரோம் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் ஸ்டோர் பண்ணி குக்கீஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போவுமே அந்த குக்கீஸை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். மொபைலில் நீங்கள் வெப்பில் போய் பண்ணுறீங்க எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் ஒன்ஸ் குக்கீஸை கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இதுக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாக வேறு யாராவது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலும் பண்ணுங்கள். அந்த குக்கீஸ் இருந்துச்சுன்னா அது பிளாக் பண்ணிவிடும். டிரான்சாக்ஷன் இடையில வந்து ஃபெயில்ட் ஆகும். ஒன்ஸ் ஃபண்ட் எடுத்துருவாங்க, ரீக்ரெடிட் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ அதை எங்கே செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஃபண்டு சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு, ஃபண்டு ஆட் ஆகலை அப்படின்னா கீழே ரீசன்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த ரீசன்ட் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபண்டு ஆட் ஆயிரும். டெபிட் ஆகலைன்னா அந்த இடத்துல ஃபெயில்டுன்னு காமிச்சிடும். அண்ட் எம்டிஎஃப் இது என்ன அப்படின்னா, அந்த எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் நிறைய பேர்த்துக்கு எனேபிளாக இருக்காது. இது வேணுங்கிறவங்க மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்களா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் டீலிங்க்கு நீங்கள் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த எம்டிஎஃப்க்கு ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கும் நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இந்த மாதிரி ஒரு ஆட் ஃபண்டுன்னு ஆப்ஷன் வரும். பட் இதில் உங்களுக்கு ஷோ ஆகாது, ஆட் ஃபண்டுன்னு வரும். அதுக்கு நீங்கள் எம்டிஎஃப் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை லைவாக காட்டுறேன். இந்த ஆளுன்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிட்டு எம்டிஎஃப் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் மார்ஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நார்மல் மார்ஜன்லேருந்து தான் எம்டிஎஃப்க்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் இந்த எம்டிஎஃப் வந்து டைரெக்டாகவே நான் போய் உள்ள ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது பண்ண முடியாது. சரிங்களா? அதில் போயிட்டு உங்களால்
எம்டிஎஃப்க்கு ஆட் ஃபண்டு கொடுத்து உங்களால் பண்ணிக்க முடியும். எதுலேருந்து எதுக்கு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஐகான் ஷோ ஆகும். அதில் நீங்கள் எம்டிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் சேம் வித்ட்ரா. ஸோ இந்த இடத்துல வித்ட்ரா அப்படிங்கிறது எந்த டைமில் இன்ஸ்ட்ரக்ஷன் பே அவுட்டு எப்படிலாம் இந்த பே அவுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது ப்ராசஸ் ஆகும், எந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆகும், லீவ் டேஸில் போட்டிங்கன்னா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத என்டையராக பே அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பே அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பே அவுட் போட்டுக்க முடியும். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கான்டாக்ட் நம்பரு இங்கே டீலிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் சென்ட்ரலைசேஷன் நம்பர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கஸ்டமர் கேர் சப்போர்ட் போகும், நீங்கள் பேசிக்க முடியும். அண்டு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதே உங்களுடைய பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட். அதாவது நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க, அதனுடைய டிரான்சாக்ஷன் இல்லைனா ஐடி ஃபைல் பண்ணணும், அது எப்படி எடுக்கிறது, இது எல்லாமே இதில் இருக்குது. இதை எடுத்துக்க முடியும். பில்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஷோ ஆகும். அதேமாதிரி ரிப்போர்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குளோபல் பிஎன்எல் ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது டிபி டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட்டு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது, முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட்லேயே பண்ணிடுறீங்க. அண்டு தீம்ஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சம் சேஞ்சஸ் உங்களால் பண்ணி வச்சுக்க முடியும். அண்டு பாஸ்வேர்டு அண்டு செக்யூரிட்டிஸ், பாஸ்வேர்டு எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ரீகனெக்ஷன், ஏதாவது கனெக்ஷன் வந்து மொபைலில் ஏதாவது டவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரீகனெக்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் யூசர் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு ஐக்கானு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வேணும்னு நீ வச்சுக்கலாம், வேண்டாம்னு போகணும். ஸோ ஆட் யூஸ் அனதர் அக்கௌண்ட், ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் மோர் ஆப்ஷன். ஸோ இந்த மோர் ஆப்ஷன் போகும்போது வியூ எக்ஸ்பர்ட், அதாவது நீங்கள் கால்ஸ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் லாகின் பண்ணி யார் யார் என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத உங்களால் இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கேஒய்சி பண்ண சொல்லி கேட்கும். கேஒய்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய நேமு அண்டு ஃபோன் நம்பர் கேட்கும், ஓடிபி வரும். ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஒரு ஐக்கான் கட்டுது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் ரிசீவ் ஆகும். அந்த கால்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும், ட்ரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அனலிஸ்ட் கொடுக்குற கால். ஸோ அதை யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். எம்டிஎஃப் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ், அதை யூஸ் பண்ணிக்க முடியலாம். அதில் என்னென்ன ஸ்கிரிப்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ என்டையராக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 ஸ்டாக் இருக்குன்னா எல்லா ஸ்டாக்குமே எம்டிஎஃப்ல வாங்க முடியுமானா முடியாது. இதில் காட்டுற ஸ்டாக்கை மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ மார்க்கெட் மூவர்ஸ், இந்த மார்க்கெட்டோட டாப் கெய்னர், இன்னைக்கு அந்தந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னராக இருக்குது, எந்தெந்த ஸ்டாப் லாஸராக இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம், எது வால்யூமில் அதிகமாக ஆக்டிவாக இருக்குது, ஆக்டிவ் பை வேல்யூ, அந்த ஸ்டாக்கோட வேல்யூவில் எது அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்எஸ்சி, பிஎஸ்சி அண்ட் F&O அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் F&O இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபியூச்சர் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது சும்மா அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சர்க்யூட் பிரேக்கரு, ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டு, ஹை லோ பிரேக்கு, ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் இதெல்லாமே லைவ் மார்க்கெட்டில் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐபிஓஸ் அப்படிங்கிறது என்னென்ன கரண்ட் ஐபிஓஸ் இருக்கோ, ஆன்கோயிங் ஐபிஓ என்னென்ன இருக்குது, அப்கமிங் ஐபிஓ என்னென்ன இருக்குது, க்ளோஸ்டு ஐபிஓ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ஐபிஓஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா வெப்புக்குள்ளேயும் போகும். நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐபிஓஸ் உங்களால் பை பண்ண முடியும் அண்ட் செல் பண்ண முடியும். அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டஸ் என்ன லைவில் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் மெசேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொபைல் ஆப்பில் இவ்வளோ தான் ஃப்ரண்ட் எண்டில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன், மொபைல் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஆப்ஷன் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது, ஒரு ஸ்டாக் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷ் மார்க்கெட், அதாவது கேஷ் மார்க்கெட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டு, டெலிவரி அண்ட் இன்ட்ராடே, இது எல்லாமே வேர்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் எதை பை பண்ணணும் எதை செல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும். ஸோ கேஷ் மார்க்கெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஒரு ஸ்டாக், அந்த ஸ்டாக்கை வாங்கலாம் விற்கலாம்,
அது எப்படி வாங்கலாம் விற்கலாம்? இன்ட்ராடேயில் வாங்க முடியும், இன்ட்ராடேயில் விற்க முடியும். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்க முடியும், அது டெலிவரி. இன்னைக்கு வாங்கி வச்சு 1 மாதம் விற்க முடியும், அது பேரும் டெலிவரி தான். இன்னைக்கு வாங்கி வச்சு என்னைக்கு விற்றீங்கனாலும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் செல் பண்ணீங்கனாலும் அது பேர் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ரிலையன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பை பண்ணுறோன்னா என்எஸ்சி பிஎஸ்சி இங்கே எக்ஸ்சேஞ்சை உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இதனுடைய ப்ரைஸ், இதனுடைய சிம்பிள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த சின்னதாக ஒரு ஐ அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணால் இருக்கும் என்ன ப்ரைஸு. நம்ம இதில் பண்ண போகிறது பை செல் பண்ணுவோம். ஸோ இந்த இதுக்கு கீழே சில ஐக்கான்ஸ் இருக்குது, பை செல்க்கு அப்படி போவோம், அதுக்கப்புறம் போவோம். ஸோ இந்த இடத்துல இதை மார்க்கெட் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதனுடைய ஃபியூச்சர், இதுக்கு எதாவது ஃபியூச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத காட்டுவாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த், ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த், அப்கமிங் 3 மந்த்தும் கரண்ட் மந்த்து ஒன்னோட சேர்த்து 3 மந்தோட ஃபியூச்சர்ஸ் இங்கே இடத்துல ஷோ ஆகும். அண்டு எக்ஸ்பைரி இது வந்து ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 ஸ்ட்ரைக்கு, 10 ஸ்ட்ரைக்கு, 15 ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 ஸ்ட்ரைக்குங்கிறத கேஷ் எல்டிபின்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன இடத்துல ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஃப்ரெண்ட்டு, ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலோட ப்ரைஸு, புட்டோட ப்ரைஸாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆட் ஆயிரும் ஃப்ரண்ட் எண்டில். நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே அதிலே வந்துடும். இப்போது இந்த மாதிரி பை அண்ட் செல்லும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக், டபிள்யூங்கிறது வீக்கு, மந்த்து 52 வீக்ஸுங்கிறது 1 இயர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் லெவல் கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத கீழே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒன்லி ஃபார் ஈக்விட்டி கேஷ்க்கு மட்டும்தான் இந்த பிவோட் பாயிண்ட் லெவல் செக் பண்ணிக்க முடியும். அண்டு சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். அதேமாரி இதை ஃபுல் சைஸும் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, மொபைலில் உங்களால் டேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் சைஸும் வச்சுக்க முடியும். அதேமாதிரி சார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் சைஸ் வச்சுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் சார்ட்டில் ஏதாவது ஸ்டெடிஸோ டூல்ஸோ போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த டைம் போகும்போது எனக்கு அது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கணும். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது எனக்கு இந்த டெக்னிக்கல் சார்ட்டோ இந்த இடத்துல நான் டயக்ராம் போட்டிருக்கிறேன் இல்லையா, இது எல்லாமே எனக்கு ஷோ ஆகணும், லைன்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னா மேலே பாருங்கள், இப்படி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷன் இருக்கும். அதாவது சார்ட்டுக்கு கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனை வேணால் ஃபுல் லென்த் பண்ணிக்க முடியும். ஸோ ரிலையன்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்ஸு, ஏதாவது நியூஸஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய இது ஷோ ஆகும். அண்ட் இந்த இடத்துல அலார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, பிலோ, ப்ரைஸ், எல்டிபி சேஞ்சஸ், ஓஏ சேஞ்சஸ் ஆகிறது என்ன ப்ரைஸ்ன்னு போட்டு ரீமார்க் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வரும்போது உங்கள் மொபைலில் அலார்ட் அடிக்காது. இந்த ஆப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா முன்னாடி பாப்பப் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அலாரம் செட் பண்ணுற மாதிரி நமக்கு சவுண்டோ எதுவோ கேட்காது. நம்ம ஆப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா வரும், இல்லைன்னா வெளியே நோட்டிஃபிகேஷன் மட்டும் காட்டும். அதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிடி. ஸோ இதை தான் நான் சொன்னேன். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 1500 எனக்கு பிரேக் அவுட் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த வேல்யூவில் நான் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறேன், அதாவது இந்த கண்டிஷன் 1500க்கு மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமா, லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1500 அப்படின்னு நம்ம சொல்கிறேன். நான் எத்தனை குவான்டிட்டி பை பண்ணணும், 10 குவான்டிட்டிஸ். ஸோ என்ன ரேட்டுக்கு நான் பை பண்ணணும், 1500க்கு நான் ரேட்டுக்கு பை பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி நான் வச்சுருக்கிற கேஸ் தான். இப்போதைக்கு நம்ம 1500க்கு தான் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்ம பையிங்கில் எஸ்எல்ல கிளிக் பண்ணி ஆகணும். எதுக்காக அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட எபோவில் நம்ம பை பண்ணுறோம்னா எஸ்எல்ல கிளிக் பண்ணி தான் பையிங் ஆர்டர் நம்ம போட்டாகணும். போட்டு ரீமார்க்ஸ் என்னவோ டைப் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் வரும்போது உங்களுக்கு பாப்பப் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பையும் ஆயிரும். ஸோ நீங்கள் பை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்றைக்கி வாங்கி வச்சு நாளைக்கு விற்கிறேன் அப்படின்னா அதை செக் பண்ண முடியும். இந்த இடத்துல கிளிக் பண்ண ஃபேவரட், அதுதான் வந்து மேலே உங்களுக்கு ஆட் ஆகிறது. இப்போ இதில் பை அண்ட் செல், இந்த பையுக்கும் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தலாம்.
பை ஆர்டரில் எப்படிலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும்? நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவான்டிட்டி என்ன ப்ரைஸ் இதை மட்டும் தான் தெரியும். அந்த ஆர்டரை பிஃபோரே போட்டு வச்சுக்க முடியுமா? ப்ரைஸ் வந்து கீழே வந்தால் பை பண்ண முடியுமா? இல்லை ப்ரைஸ் மேலே போச்சுன்னா தான் பை பண்ண முடியுமா? இல்லை அந்த ப்ரைஸ்க்கே வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஆர்டர்ஸை நம்ம போட்டுக்க முடியும் ப்ரியராகவே. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விண்டோ ஷோ ஆகும். அதே தான் சேம் என்எஸ்சி பிஎஸ்சி என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதில் குவான்டிட்டி பக்கத்தில் லாட் ஒன்றுன்னு இருக்கும். அதாவது எத்தனை குவான்டிட்டி மினிமம் வாங்க முடியும் மல்டிப்ளை இன்ட்டு அந்த லாட்டு. இப்போது 1 அப்படின்னா 1 2 3 4 5 அப்படி வாங்கிக்கலாம். இதே வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லாட்டில் இருக்கும். இப்போ நிஃப்டி எடுத்திங்கன்னா 25 இப்போதைக்கு அப்கமிங் டேஸில் 75 நிஃப்டியோட லாட் சைஸ் மாறப்போகுது. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த 75னா 75 இன்ட்டு ப்ளஸ் 75 இப்படி தான் 140 இந்த மாதிரி தான் நம்மளால் வாங்க முடியும். அதுக்காக தான் இந்த லாட் அப்படின்னு. ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கணும்னு பார்க்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் இதை வந்து 3 டைப்பாக நம்ம யோசிக்க முடியும் ஒரு பையிங்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1292.45 ஓகேவா. நான் இந்த ப்ரைஸ்க்கே வாங்குறேன் அப்படின்னா இங்கே இந்த ப்ரைஸ்க்கே ஷோ ஆகும். இல்லை எனக்கு இமிடியட்டாக பை பண்ணி ஆகணும், அது ₹1 ₹2 முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த இடத்துல ப்ரைஸ் டைப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மார்க்கெட்டை கிளிக் பண்ணி பை எடுத்துக்க முடியும் இன்கேஸ். இது ஒரு டைப். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1292.45 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அந்த ப்ரைஸ் எல்லாம் எனக்கு வாங்க விருப்பம், இது கீழே வர மாதிரி இருக்கு. எனக்கு 1289 நான் வந்தால் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. ப்ரைஸை மட்டும் டைப் பண்ணிவிட்டு லிமிட்டில் வச்சு பை எடுத்துக்க முடியும். உங்களால் பையன்னு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆர்டர் பெண்டிங்கில் விழுந்துடும். ஒன்ஸ் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு எப்போ இந்த ப்ரைஸ் வருதோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த ப்ரைஸ் வரல அப்படின்னா 3:30க்கு மேலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இது செகண்ட் டைப் ஆஃப் பை பண்ணுறவங்களோட யோசனை. அந்த தேர்டு டைப் இருக்குது. தேர்டு டைப்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் பிரேக் அவுட்டுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1292.45 இருக்கு. நான் 1310 வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ப்ரைஸ் அப் மூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்போது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸு 1292 இருக்கு இல்லையா. இந்த ப்ரைஸை வச்சுட்டு லிமிட்டில் வச்சு இங்கே பை ஸ்வைப் பண்ணிங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கே பை ஆயிரும். ஸோ இதுக்கு கண்டிஷன் செட் பண்ணணும். அதாவது எஸ்எல் அப்படிங்கிறது இருக்கும் சரியா. அந்த ட்ரிகர் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ ப்ரைஸ் வந்து 1310 ருபீஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் ட்ரிகர் ப்ரைஸும் 1310 ருபீஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆர்டர் பெண்டிங்கில் நிற்கும். ஒன்ஸ் எப்போ 1310 ருபீஸ் வருதோ அந்த டைமில் இது பை ஆகிக்கும். ஸோ இது தேர்டு டைப் ஆஃப் பையிங் பண்ணுறவங்களுடைய யோசனை. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பையர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் செல்லர்ஸும், எந்த வித்தியாசமும் கிடையாது. இதே கான்செப்டில் தான் செல்லர்ஸு இருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பையிங்க்கும் செல்லிங்க்கும் உண்டான வித்தியாசம். ஸோ அந்த மொபைல் ஆப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஒரு கிளான்ஸ் டெஸ்க்டாப் ஆப்பையும் நம்ம பார்த்துறோம். ஸோ சேமாக தான் இருக்கும் டெஸ்க்டாப் ஆப்பும் மொபைல் ஆப்பும். மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் பற்றி கேட்டிருக்கிறீங்க. நான் இன்னொரு கிளாஸில் அதே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேங்க சார். ஏன்னா அது ஒரு 1 hour டாபிக் இருக்குது. அதனால் இதில் பேசணும் அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் வந்து இன்றைக்கி முடிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக மார்ஜின் ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். எஸ் சார் தீபக் சார் கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ. எஸ் சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்களே நம்ம சார்ட்ல போயிட்டு ஒரு நம்ம வந்து ஒரு பேர் என்னது சப்போர்ட் லைனோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனோ வரைகிறோம். அது நான் வெளியில போயிட்டு திரும்பி உள்ள வந்து அது இருக்க மாட்டேங்குது. ஓகே நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே எடுங்க, இதனோட சார்ட்டை ஷோ பண்ணுங்க. ஷோ ஆகுதுங்களா? இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் ஹெச்டிடபிள்யூன்னு இருக்கு இல்லையா? ஆமா சார். அதை அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் காட்டுதுங்களா? பாக்ஸ் போட்டு டிக் பண்ணியிருக்கா? ஆமா சார். பக்கத்தில் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதுங்களா? இல்ல சார், இல்ல சார், அது வந்துருச்சு சார். நான் அது மாதிரி பண்ணாலும் அது திரும்ப திரும்ப போயிருது என்னோட ஆப்ல. இல்லையே, நான் பண்ற பாருங்க. இதே தான் நான் சேவ் பண்ணிட்டேன். வேற ஒரு சார்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க. எனக்கு வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. இதோ ஷோ ஆகுது பாருங்க. எல்லாமே ஷோ ஆகுது. நான் என்ன போட்டிருக்கேனோ அத்தனையும் உங்களுக்கு ஷோ ஆகுது. என்னோட ஆப் ஏதாவது பழைய ஆப்பா இருக்குமோ? இல்லை, பழைய ஆப்லாம் இருக்காதுங்க. மேபி மொபைல் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்கும். அது நீங்கள் டீலிங் கூப்பிட்டு கொடுங்க, எனிடெஸ்க் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சரி, ஓகே. ஓகே. எஸ்எல் அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பற்றி கேட்டிருக்கிறீங்க, அண்டு ஸ்டாப் லாஸை பற்றி கேட்டிருக்கிறீங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ஐஓசி? ஐஓசி அப்படிங்கிறது இமிடியட் ஆர் கேன்சல். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வால்யூம் போடுறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம டாப் பையர்ஸ் டாப் செல்லர்ஸில் வந்து பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ குவான்டிட்டி எத்தனை பேர் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி எத்தனை பேர் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 20 இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் போடுற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 குவான்டிட்டி அப்படின்னு போடுறீங்க. அது எப்படி பை ஆகும் அப்படின்னா, அந்த 5000 குவான்டிட்டி கிடைச்சாதான் அந்த ரேட்டுக்கு பை ஆகும். இல்லைன்னா பார்சியலி எக்ஸிக்யூட்டட், ரிமைனிங் பெண்டிங், பார்சியலி எக்ஸிக்யூட்டட், ரிமைனிங் பெண்டிங், இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஐஓசி கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா 5000 குவான்டிட்டி கிடைச்சா ஒரே இடத்துல இருந்து வரும். இல்லை அப்படின்னா அந்த ஆர்டர் நிற்காது. இதுதான் வந்து ஐஓசி, இமிடியட் ஆர் கேன்சல் அப்படின்னு சொல்கிறது. அண்டு எஸ்எல் அண்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் மொபைலில் நீங்கள் வேணால் ஷோ பண்ணி பார்த்துக்குங்க நான் சொல்ல. அதே மாதிரி தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இதில் பண்ணுறல, இதில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும், ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால. அதனால நான் பார்க்குறேன். வேணால் இதில் ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பை பண்ணுறீங்க, இந்த இடத்துல பிஓ ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இந்த பிஓ ஆர்டர் அப்படின்னா பாருங்கள், ப்ரைஸு ஒரு டேபு அண்டு ஸ்டாப் லாஸ் 2 டேபு, டார்கெட் 3 டேபாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோ பையிங்னா 4 டேப் ஓப்பன் ஆகும். 1 2 3 4 ஃபர்ஸ்ட் லெக் ட்ரிகர் ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் காட்டும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இதே ஆப்ஷன் தான் அங்கேயே இருக்கும். ஓகேவா? ஸோ எனிதிங் வேறு ஏதாவது மொபைல் ஆப்ஸில் இருக்குங்களா? இல்லை இல்லையா? ஸோ அடுத்து டெஸ்க்டாப் ஆப் போயிடலாம். போயிட்டு நம்ம கடைசியாக ஒரு டெக்னிக்கல் பார்த்துடலாம், எப்படி ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. Just a minute. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்பு. இந்த டெஸ்க்டாப் ஆப்போடைய யூஆர்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா dailygang1@mscfsl.com. ஸோ இந்த யூஆர்எல் ஞாபகம் இல்லை என்ன அப்படின்னா, உங்களுக்கு MSCFSLங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐக்கான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு அதே சேம் ஐடி, பாஸ்வேர்டு, டிஓடிபி எல்லாமே இதுலேயே இருக்கும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். அதே மாதிரி தான் அக்செப்டட்னு உங்களுக்கு கேட்கும். அண்டு
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மெத்தடு தான் இருக்கும், வேற எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு இதில் இருக்காது. எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்பர்ட் வியூங்கிறதெல்லாம் அங்கே பார்த்தோம். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இதெல்லாம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு போனீங்க அப்படின்னா, அதாவது ஓடிபி போட்டு போட்டிங்கன்னா எக்ஸ்பர்ட் வியூ எதை பை பண்ண சொல்லியிருக்கிறாங்க, செல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும். அதே தான் ஆர்டர்ஸு, பொசிஷனு, ஹோல்டிங்ஸு, மார்ஜின், இதில் எந்த இதுவும் தெரியாது. இதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். பட் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பெருசாக பார்க்கும்போது அந்த தாட் நமக்குள்ளே இருக்கும். அண்டு ஸோ ஆர்டர்ஸில் போகிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ இல்லை இதவோ போட மாட்டோம் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்க்கோம், பிகாஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஹையாக இருக்காது. இதே ஆப்ஷன் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் ஹையாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23,300 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். 102 ருபீஸ் இருக்குது. இந்த இடத்துல பையன் கிளிக் பண்ணுறோம். மொபைலில் என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இங்கே பிஓ ஆர்டர், சிஓ ஆர்டர், என்ஆர்எம்எல், எம்ஐஎஸ்ன்னு இருக்கும். அங்கேயும் அதே தான் இருக்கும். அங்கே இதுக்கு கீழே இருக்கும், இந்த ப்ரைஸ் குவான்டிட்டி கீழே இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு மேலே இருக்குது. இப்போ பிஓ ஆர்டர் அப்படின்னா பிராக்கெட் ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த பிராக்கெட் ஆர்டரோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஒரே பிராக்கெட்குள்ள என்டையர் டிரான்சாக்ஷனையும் கமெண்ட் கொடுத்து நம்ம முடிச்சிடுறோம். ஸோ இதில் என்டையர் டிரான்சாக்ஷன் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் போட முடியும், இல்லை ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். இவ்வளோ தான் நம்மளால் மார்க்கெட்டில் பண்ண முடியும். சரியா? இது என்டையராக ஒரே விண்டோக்குள்ள ஒரு டைம் தான் நான் பண்ணுவேன். அதுவாக எல்லாம் பிரித்து பிரித்து எனக்கு ஏற்றாப்படி மாற்றிக்கணும் சிஸ்டம் அப்படின்னா விஓ ஆர்டரை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இந்த பிராக்கெட் ஆர்டர் இது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடேக்கு மட்டும்தான், டெலிவரிக்கு கிடையாது. இந்த பிஓ ஆர்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நார்மல் ஆர்டரில் பார்க்கும்போது வெறும் 2 இதுதான் இருக்கும். இந்த பிஓ ஆர்டர் கிளிக் பண்ணும்போது நிறைய பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி, மார்க்கெட் லாட் சைஸ் சொன்னேன் இல்லையா, 1ன்னு இருந்துச்சு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும். பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா 25 வாங்கினா 25, 50, 75, 100 இப்படி தான் வாங்க முடியும். ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு வாங்க போகிறோம், ஸ்டாப் லாஸ் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், அதிலேருந்து எவ்வளோ எனக்கு மினிமம் லாஸை ஏற்றுக்க முடியும், டார்கெட் நான் வாங்கினதுலேருந்து எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட்டு வேணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் ட்ரைலிங் டிக்ஸ்ன்னு இருக்குங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸுங்கிறது நான் ஒரு டைம் பண்ணுறேன், என்னால் ஒவ்வொரு டைமும் ஸ்டாப் லாஸை நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னுடைய டார்கெட்டு பெருசு. நான் 100 ருபீஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னா 160 ருபீஸ், 200 ருபீஸ்க்கு டபுளாக நான் டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம எந்த டார்கெட்டை வைக்கணும் அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு நான் 100 ருபீஸ்க்கு வாங்குறத அசம்ஷன் பண்ணிக்கிறேன். 200 ருபீஸ்க்கு நான் டார்கெட் வைக்கிறேன். என்னுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 10ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்க. என்னுடைய ஒரிஜினல் ஸ்டாப் லாஸு ஒரு 70 ருபீஸ்ன்னு நான் வைக்கிறேன். 30 ருபீஸ் கீழே தள்ளி நான் லாஸை ஏற்றுக்கிறேன், 30 ருபீஸ் வந்தா அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இங்கே 10ன்னு ட்ரைலிங் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்க்கு பை பண்ணுறீங்கன்னா 110 மாறும்போது இங்கே ட்ரைலிங் 10 கொடுத்துருக்குறீங்க இல்லையா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 70லேருந்து 80க்கு மூவ் ஆயிரும். நல்லா புரியுதுங்களா? 70லேருந்து 80க்கு மூவ் ஆயிரும். அட் த சேம் டைம் திரும்பவும் 10 ருபீஸ், 120 ருபீஸ் இங்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போகுது, 100 ரூபாய்க்கு பை பண்ணது. அப்போது இங்கே 10 கொடுத்துருக்குறோம். அடுத்த 10 ரூபா இங்கே ஏறிச்சுன்னா இங்கே அடுத்த 10 ரூபா வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக மாறிக்கும். இப்போ 80லேருந்து 90 மாறிக்கும். இந்த மாதிரி 10 பாயிண்ட்டாக இங்கே ஏற ஏற இங்கே மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ் போயிடுச்சு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நான் டார்கெட்டு 200 வச்சுருக்கிறேன். 200 போகல, 150 ருபீஸில் 100க்கு வாங்கினது 150 ருபீஸ் கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது 70லேருந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எனக்கு தள்ளி வந்திருக்கும், 5 டைம் தள்ளி வந்திருக்கும். கரெக்டாக 10 ரூபாயா 5 டைம் தள்ளி வந்திருக்கும். அப்போ நான் 70ல் ஸ்டாப் லாஸ் போட்டால் 5 டைம்னா 120 ரூபாய்க்கு இப்போ ஸ்டாப் லாஸ் அதுவே மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் 200 போகலை டார்கெட்டு,
ஒரு 150லேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா 120லேருந்து கீழே இறங்காது. இப்போ இங்கே ஒரு 10 ரூபா கீழே இறங்குச்சுன்னா 220லேருந்து 210 மாறுமான்னு கேட்டால் மாறாது. அதே இடத்துல தான் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நின்றுட்டு இருக்கும். ஒன்ஸ் 220 அடிச்சிருச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். அடிக்கல அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல ஏற ஏற திரும்ப 150க்கு மேலே 10 ரூபா ஏறிச்சுன்னா அது மாடிஃபை பண்ணிக்கும். இங்கே என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் இங்கே ஏறும் போது மாடிஃபை பண்ணிக்க, சிம்பிளாக புரிஞ்சு. இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னு நானே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிள் 102க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேயும் 3 டைப்பை நம்மளால பை பண்ண முடியும். 102க்கு 102 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 100 ருபீஸ் வந்தால் பை பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 ருபீஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நார்மலாக பை பண்ணும் போது 17 போடுவீங்க. பட் பியூ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் பாயிண்ட்ஸை மட்டும்தான் இங்கே பிளேஸ் பண்ணும். அதாவது நீங்கள் என்ன பை பண்ணுறீங்களோ அந்த பேரண்ட் ப்ரைஸ் என்னவோ அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்னவோ அதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. 100 ரூபாய்க்கும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் 70 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 100 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 30 பாயிண்ட் தானே. அந்த 30 பாயிண்ட்டை தான் போடணும். அதே மாதிரி டார்கெட்டு நான் வந்து ஒரு 170ங்கிறத டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போது இந்த டார்கெட்லேயும் வந்து 170 போடக்கூடாது. இந்த பி ஆர்டருக்கும் சி ஆர்டருக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன், மற்ற ஆர்டருக்கு எல்லாமே ப்ரைஸை தான் போடுவீங்க. அப்போது 170 அப்படின்னு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நார்மல் ஆர்டரில். பட் இதை பொறுத்த வரைக்கும் 100க்கும் 170க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 70 ருபீஸ். அந்த 70 ருபீஸ் தான் பண்ணீங்க. இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸ் நான் 30 ரூபா வச்சுருக்கிறேன். நான் பெரிய டார்கெட்டாக வைக்கிறேன். இன்கேஸ் ரிவர்ஸ் ஆகுது, மார்க்கெட் மேலே போயிட்டு டார்கெட் அடிக்காமல் ரிவர்ஸ் வருது அப்படின்னா என்னுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஒரு ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கணும். மினிமம் எனக்கு ப்ராஃபிட்லேயோ இல்லை மினிமம் சின்ன ஒரு லாஸ்லேயோ இல்லை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயோ புக் பண்ணி கொடுக்கணும். அப்போருந்து எப்படி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட். இது எல்லாமே பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸுங்கிறது இங்கே மட்டும்தான் நீங்கள் கோட் பண்ணுவீங்க. 10 பாயிண்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போது இங்கே ப்ரைஸ் பை இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் 100 ரூபாய்க்கு வரும்போது பை எடுத்துக்கும், அதுவே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கும், அதுவே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், அதுவே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கும். சரிங்களா? ஒன்ஸ் எய்தர் ஒன் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? இன்கேஸ் இப்போது மார்க்கெட்டு 120க்கு மூவ் ஆகிட்டான், பை ஆயிடுச்சு, 120க்கு மூவ் ஆகிட்டான். புரியறதுக்காக நான் இதை போடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும், 120க்கு போனோம் அப்படின்னம்னா வெறும் 10 பாயிண்டாக ஸ்டாப் லாஸ் மாறிடும். சரிங்களா? இங்கே மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், மீதி எதுவுமே மாறாது, இங்கே மட்டும் மாறும். இப்போது 130 போகிறான் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 130 போயிடுச்சு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா இங்கே ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும், 0 பாயிண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட் 0 ஆயிரும். சரிங்களா? அப்போது 100 ரூபாய்க்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 100 ரூபாய்க்கு வாங்கின ப்ரைஸ்க்கே ஸ்டாப் லாஸ் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி 150 போகிறான்னா ப்ளஸ் 10 பாயிண்ட், 110 பாயிண்ட் ப்ளஸ் 10 பாயிண்ட்டுக்கு மாறிக்கும். அதேமாரி இன்னும் போகும்போது ப்ளஸ் 20 30 இப்படி ஆயிரும். 170 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். இது பிலோ பையிங். நீங்கள் வாங்கின கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட பிலோவில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எதுவுமே 0 ஆகாது. இந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் போட்டு என்ன மார்க்கெட்டில் பையோ அதை பண்ணிக்கலாம். இந்த எஸ்எல் அப்படிங்கிறது எபோ பையிங் ஆர்டர். 1-2க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நான் 110க்கு வந்தால் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா 110 இந்த இடத்துலையும் 110 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு பை ஆயிரும். ஸோ ஆர்டர் 110 வரும்போது பை ஆயிரும். அதே மாதிரி தான், சேம் மெத்தடு தான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே சேம் தான், அதில் உங்களால் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, 101 மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இது ஸ்டாப் லாஸ் மாறாது. இங்கே என்ன பாயிண்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாயிண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆனால் தான் இங்கே ஸ்டாப் லாஸ் அதே ஸ்டாப் லாஸ் மாறும். இல்லை ஒரு பாயிண்ட்டு 0.5 5 பாயிண்ட்டு இதெல்லாம் மாறவே மாறாது. இங்கே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறது இங்கே 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 101 ரூபா வந்துச்சுன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் மாறும், ஒவ்வொரு ருபீஸாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸ்டாப் லாஸ். ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி சிஓ ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கவர் ஆர்டர் அப்படிம்பாங்க. இதில் சேம் ஸ்டாப் லாஸு என்ன மார்க்கெட் ப்ரைஸில் பையிங் பண்ணுறோம் இதை மட்டும்தான் நம்மளால் இங்கே போட முடியும். சரிங்களா? அதே மாதிரி என்ஆர்எம்எல் அப்படிங்கிறது சேம் இதே மெத்தட் தான். எம்ஐஎஸ் அப்படிங்கிறது மார்ஜின் இன்ட்ராடே சிஸ்டம். இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் எதுக்காக நம்ம கிளிக் பண்ணோன்னா, நான் டெலிவரி கொண்டு போக விருப்பம் இல்லை, சாயந்தரம் வரைக்கும் நான் வச்சுருப்பேன் ஆர்டர், அது எதிர் ப்ராஃபிட்டோ லாஸோ எனக்கு தெரியாது, எனக்கு 3:30க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நான் க்ளோஸ் பண்ணலைன்னா அதுவே க்ளோஸ் பண்ணிக்கணும், அது என்ன ப்ரைஸில் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஓ ஆர்டர், நார்மல் ஆர்டர் போடுவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். மற்ற ஆர்டர் போடும்போது கொஞ்சம் பெரிய வால்யூம் பண்ணுறீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி இதில் இருக்கிறது எல்லாமே சேம் அதே தான் உங்களுக்கு இருக்கும், வேறு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது. அண்டு நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இந்த சார்ட்டை நம்ம வேணும் அப்படின்னா வேறு விண்டோக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம், நியூ டேபுக்கு இப்படி நீங்கள் கொண்டு போய்க்க முடியும். இதில் சம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க நல்லா கவனிச்சிக்கங்க, சில டெக்னிக்கல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதே மாதிரி கேஷ் மார்க்கெட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா சம் டெக்னிக்கல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கணும்னா உங்களுடைய ஒர்க்கிங் கொஞ்ச நாள் இதில் பண்ணணும், கொஞ்ச நாள் இதில் எஃபர்ட் போட்டு நம்ம என்ன மார்க்கெட்டில் நடக்குது ஏது அப்படின்னு பார்க்கும். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு மணி ரிட்டர்ன் எதிர்பார்த்தாலும் அதுக்கு கொஞ்சமாவது நம்ம உழைப்பை போட்டோம்னா தான், ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா தான், ஆர் ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டோம்னா தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் வின் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் நிஃப்டியோடைய சார்ட் எடுக்கிறேன். இது எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் இது உங்களுக்கு பொருந்தும், நீங்கள் செக் பண்ணி பார்த்து. ஸோ நிஃப்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே ஓகே, உங்களுக்கு சார்ட் ஷோ ஆகுதுங்களா சார்? சார்ட் உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா? இப்போ நீங்கள் நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணும். வாட் எவர் இட் இஸ், நியூஸை பார்க்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம். பட் சார்ட்டு தான் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரேட் நடக்கும். பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்கும். இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி, டிக்ரீஸ் ஆகிறதும் சரி. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கும். ரொம்ப நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலு இல்லை எந்த ஒரு கிளாஸஸ் நீங்கள் போனீங்கனாலும் எல்லாமே வந்து கடைசியாக நீங்கள் படிச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் இதை பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, இந்த 3 தாட்லேயே வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் ஒமிட் பண்ணிடணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் மெத்தடில் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் பை பண்ணுறனா பை பண்ணலாம், செல் பண்ணுறனா பண்ணலாம். பட் இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோன்னா பை பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் நான் சொல்லித்தரது ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மந்த்தோ 1 வீக்கோ நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லா கிளாஸ்லையும் இதை தான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் என்ன, இவ்வளோ நாளாக நமக்கு மார்க்கெட்டு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது, கரெக்டுங்களா? டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டு இந்த வீக்கு மட்டும்தான் மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிக்கிறது. பிகாஸ் ஆஃப் நிறையா சொல்லுவாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டோடைய இம்பேக்ட்டு,
இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே போகும், கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணுவான், இதை சொல்லுவாங்க. இது எல்லாமே காமன் வேர்டு தான். இது யார் வேணாலும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அண்டு வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டு கிளியராக தெரியும். ஸோ ட்ரெண்டு கிளியராக நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வீக் மட்டும்தான் மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறான், பட் க்ளோசிங் இன் நெகட்டிவ் பயாஸ். இந்த வீக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகலை, ரெட் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிக்கிறான். ஸோ அப்போது மார்க்கெட்டு ட்ரெண்டு வீக்கா அப்படின்னு கேட்டால் நோ. டில் இந்த க்ரீன் கேண்டிலை உடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ட்ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கிடையாது. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இது லாங் டேர்ம் வியூக்காக நான் சொல்கிறேன், சரியா? இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வருவோம். 5 மினிட்ஸ்லேருந்து வீக்லியிலேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆனால் அப்படின்னா வீக்லியில் அடுத்த க்ளோசிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் லைனு, இதை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைனு, இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வீக்லியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலை வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். நீங்கள் வேணால் போட்டு செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போது நம்ம டேவில் பார்த்தோம். டேவில் பார்க்கும்போது என்ன காட்டுது? ஸோ ட்ரெண்ட் நெகட்டிவ், இங்கே பாருங்கள் அப்படியே சைடு வேஸ் மூவ்மெண்ட்லேயே இது ட்ராவல் ஆகிறோம். ஸோ இந்த இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு வேஸ் மூவ்மெண்ட்லேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம் இந்த டே சார்ட்டில். ஓகே, இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போது இதுக்கு டேவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் டேவில் வச்சு தான் பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வீக்லிலேயோ 5 மினிட்ஸ்லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லேயோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடேவில் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் நிறைய இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வந்து ஃபேக் பிரேக் அவுட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் வைக்கிறேன் பாருங்க, 1 2 3 4. இந்த 4 டேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் பண்ணி ஒரே பாயிண்டில் திரும்ப செல்லிங் வரும். அதாவது மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, மேலே கீழே ஓப்பன் ஆகி மேலே போகிறான், சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்துடுறான். இதே தான் உங்களுக்கு இதாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு டேஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணானா பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப் டு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை பிரேக் அவுட் எடுத்தாலும் இதை தான் க்ளோஸ் வைப்பாங்கிறது எந்த நெசசிட்டியும் கிடையாது. பட் க்ளோசிங் வைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. நீங்கள் பெரிய பாயிண்ட் வைக்கிறீங்க இல்லையா ஆப்ஷனில், நான் 100 ருபீஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் 200ஆவது கிடைக்கணும் ஒரு லாட்டுக்கு, நான் ரிஸ்க் எடுக்க தயார்னா இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் நீங்கள் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி பிரேக் அவுட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாலும் இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் போவோம்? அரௌண்ட் 2439, அதாவது 550 வரைக்கும் போவான். இங்கே பிரேக் அவுட் நடக்குது இன்ட்ராடேவில் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஸ்டாக் வாங்கலாம். அப்போ 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த இடத்துல பெரிய ரிஸ்க்கும் எடுக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இன்னையோட கான்செப்டுக்கு வரும். நாளையோட கான்செப்டுக்கு எப்படி இருக்கும், அதாவது மண்டே ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ இன்னையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் இனிமேல் அப்கமிங் டேஸ்க்கு வர மதர் கேண்டில். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டில் தான் வந்து மதர் கேண்டில். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இந்த கேண்டில் இருக்கிறத, இந்த சின்ன கேண்டில் இருக்கிற ரெட் கலர் பெரிய கேண்டிலு, இதுதான் மதர் கேண்டில் அப்கமிங் டேஸ்க்கு வர இருக்கு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டேவோடைய ஹையையும் டேவோடைய லோவையும் எடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் இந்த மேல் வச்சுக்கிங்க எப்போவுமே. ஸோ இந்த மதர் கேண்டில் இன்னைக்காவது பிரேக் டவுனோ அப்போ பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ப்ரைஸ் பொட்டன்ஷியல் இருக்குது, அதாவது ப்ராஃபிட் புக்கிங்க்கு பெரிய லெவலில் நமக்கு வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் இந்த மதர் கேண்டில்குள்ளேயே தான் மார்க்கெட்டு நமக்கு லைன் இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த இதில் தான் இருக்கும், எதர் இப்படி பிரேக் அவுட் நடக்கணும் ஆர் இப்படி பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்கணும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
டேவில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேவோடைய ஹையும் லோவையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேவோட ஹையும் லோவையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ப்ளே ஆச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஆர் இதை பிரேக் டவுன் பண்ணாலும் பிரேக்கப் பண்ணாலும் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக டேவில் கிடச்சிருச்சு. எதுக்காக இந்த டேவில் ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸில் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் இந்த டேவில் இருக்கும்போது சார்ட். இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு செட் பண்ணுங்க. இந்த 5 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு நீங்கள் இதை எலாபரேட் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, ஹையும் லோவையும் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இது எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு செக் பண்ணிக்க. இதனுடைய ட்ரெண்டை மட்டும் என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிகிட்டே இப்போ டவுன் ஆகிட்டே கேண்டில் வருது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்வர்ட் மூவ்மெண்ட்லேயே கேண்டில், அதாவது நீங்கள் ஒரு லைன் இப்படி போடுறீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து அப்படியே கீழேயே வர மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போட்டுக்காம இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீழேயே வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கீழேயே இப்படி வருது அப்படின்னா ட்ரெண்டு டவுனு. இப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகி இந்த லெவலில் இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா அது அப் ட்ரெண்டு. ஆர் சைடு வேஸில் போகுது அப்படின்னா அப்படி நேராக போகும். அங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும், இல்லைன்னா டவுன் ஆகும். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா. ஸோ இதை எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ட்ரெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் போயிடணும். ட்ரெண்ட் நெகட்டிவ் அப்படின்னா புட் ஆப்ஷன் போயிடணும். எதனுடைய கால் ஆப்ஷன் எதனுடைய புட் ஆப்ஷன் போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி பார்த்துருக்குறோம் அப்படின்னா இந்த நிஃப்டியோட நியர்பை ஸ்ட்ரைக்கு, அதாவது இந்த மணியில் 100 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,131 rupees இருக்கு இல்லையா. இப்போது மார்க்கெட் இறங்குது, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஓகேவா. அப்போது ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா 24,200 ஆர் 250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம யூஸ் பண்ணணும். சரியா. எப்போவுமே இந்த மணிக்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம யூஸ் பண்ணணும். இது ட்ரெண்டு நெகட்டிவ்க்கு. இன்கேஸ் இங்கேருந்து ட்ரெண்டு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னா இதனுடைய இந்த மணி 100 பாயிண்ட்ஸ்குள்ள என்ன இருக்குது, 24,050 அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கால் ஆப்ஷனுக்கு. சரியா. ஸோ ஆர் ரொம்ப ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா ஒரு 50 ஸ்ட்ரைக்கு. இப்போ 2னா 100 இந்த மாதிரி போய்க்குங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கை பொறுத்து, உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து, ஒரு லாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பொறுத்து போய்க்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மணி அதிகமாக போக போக உங்களுக்கு ப்ராஃபிட்டோடைய டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 200 ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் ஆகுதுன்னா இது ஒரு ஒரு 5 நிமிஷத்துலையோ இல்லை 2 நிமிஷத்துலையோ இந்த மாதிரி உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிரும். ஓகேவா. ஸோ அப்போது இதனுடைய சார்ட்டை போட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு புட் ஆப்ஷனுடைய சார்ட்டை போட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கங்க. இந்த 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டீங்க இல்லையா, இதில் என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு விண்டோவில் காட்டுறேன். ஓகே. இதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்கணும், ஒரு ட்ரிபிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். இந்த ட்ரிபிள் மூவிங் ஆவரேஜில் 15 20 50 அப்படிங்கிற ரேஷியோ செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் மூவிங் ஆவரேஜ் ட்ரிபிள் அப்படின்னு இருக்கும். சரி, எம்ஓவி அப்படின்னு அடிச்சிங்கனாவே அது இந்த இடத்துல இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்துடும். இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த டிஃபால்ட்டில் நீங்கள் இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இன்புட்ஸு 15 20 15 கொடுத்துட்டு இந்த ஸ்டைலில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகுது இல்லையா, இந்த ரெட் கலர் லைன் இருக்குது, அந்த லைன் நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. இந்த தேர்ட் லைன் 50 லைன், இந்த ரெட் கலர் லைனும் இந்த சூப்பர் ட்ரெண்டு பை அப்படிங்கிற லெவல் காமிச்சது அப்படின்னா இங்கிருந்து 10 பாயிண்ட் ஷோராக போவோம். இதை செக் பண்ணுங்க. இது கால் புட்டு. ட்ரெண்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் ட்ரெண்டு பாசிட்டிவை வச்சுக்கிட்டு புட்டை வச்சுக்கிட்டு வருமானா கண்டிப்பாக வரவே வராது. சரியா. ஸோ அதே ஷோராக உங்களுக்கு கிடைக்கும். இது மார்னிங்லேருந்து செக் பண்ணுங்க. மூமெண்ட் நல்லா இருந்தால் ஒரு நாளைக்கு 3 to 4 ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை செக் பண்ணுங்க, லைவ் மார்க்கெட்டில் போட்டு செக் பண்ணுங்க.
ஸோ இன்னைக்கு ட்ரெண்டு மார்னிங்லேருந்து நியூட்ரலில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நியூட்ரலில் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லைட் கீழே வந்தான் சரியா. அப்போ கீழே வரும்போது நமக்கு அந்த இடத்துல எந்த என்ட்ரியும் கிடைக்கல அப்படின்னா விட்டுறணும். மேபி என்ட்ரி கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா ப்ராபப்ளி இருக்கு. அதாவது காலையில் ஓப்பன் ஆனது மார்க்கெட் மேலேயே இருந்தானா கால் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆர்டர் மட்டும் தான் காலையில் எடுக்க முடியும். ஸோ மிக்சடு ட்ரெண்டாக இருக்கணும். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ட்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்கள் மார்னிங் அந்த ட்ரெண்டை மிஸ் பண்ணிட்டீங்க, நான் பார்க்கல மதியத்துக்கு மேலே தான் பார்க்குறேன்னா அது அந்த 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 ஆர்டரை எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். இது எப்போ இருக்குது அப்படின்னா நேத்தோடைய மார்க்கெட்டில் மார்னிங் பாருங்கள். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கில் பையிங் லெவல் தெரியுதா. ஸோ இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த லெவலில். ஸோ இந்த லெவலில் உங்களுக்கு ரெட் லைன் தாண்டுது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு பையிங் காட்டுது. இங்கேருந்து 10 பாயிண்ட் உங்களுக்கு கேரண்டீடாக கிடைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். 50 பாயிண்ட் போது 20 பாயிண்ட் வைக்கிறேன் 100 பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு தெரியாது கிடைக்குமான்னு. பட் ஷோராக 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து போடுறேன்னா ஒரு 12 to 13 பாயிண்ட் வைங்க, உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது புட்டுக்கு இப்படி பார்க்கணும். இதே மாதிரி தான் சேம் கால்க்கு. ஸோ கால்க்கு பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது பாருங்க, உங்களுக்கு கால் பார்க்கும்போதும் கிளியராக உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேஷன் நமக்கு பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பை, இது இன்னையோட ஓப்பனிங்ஸ் கரெக்டாக 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இன்னையோட ஓப்பனிங்ஸில் இந்த இடத்துல பை விழுந்திருக்கு. அரௌண்ட் 197 பையிங் விழுந்திருக்கு. ஸோ இதை பிரேக் ஆனது 200 பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ போயிருக்கிறான், அரௌண்ட் ஒரு நிமிஷம், அரௌண்ட் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 219 வரைக்கும் போயிருக்கிறான். அதாவது மேக்ஸிமம் விட்டுட்டுனாலும் இந்த இடத்துல பிடிச்சிருந்தோம்னாலும் 20 பாயிண்ட் போயிருக்கலாம். நமக்கு 20 பாயிண்ட் எல்லாம் தேவையில்ல, 10 பாயிண்ட் தான் நம்ம வைக்க முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இதை நம்ம பார்க்கணும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன பார்க்கணும்னா வால்யூம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா வால்யூம் இருக்கும் போது தான் உங்களுக்கு பை எடுத்தீங்கன்னா உடனே இமிடியேட்டாக ப்ராஃபிட் புக் ஆகும். வால்யூம் இல்லை அப்படின்னா இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கீழே வர்றது திரும்பவும் மேலே போகிறது, அதாவது ஸ்டாப்லெஸ் ஹண்டிங் நிறைய ஆகும் வால்யூம் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த வால்யூம் எப்படி சார் நீங்கள் பை நடக்கும் போது தானே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா தானே இந்த வால்யூம் இந்த இடத்துல ஷோ ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா இந்த இடத்துல வால்யூமுக்கு மூவிங் அவரேஜ் போட்டிருக்கும். இந்த மூவிங் அவரேஜ் ஸ்லைட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சானாவே ஏதர் பையிங்கில் வால்யூம் கிரியேட் ஆக போகுது, செல்லிங்கில் வால்யூம் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஏறிட்டு பாருங்க, அப்படியே கிராஜுவலாக இங்கே வால்யூம் குறைஞ்சிருக்கலாம் தெரியுதுங்களா. ஸோ இன்னொரு டேவில் பாருங்க வால்யூம் அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம். அப்போது உங்களுடைய ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல மட்டும்தான். அரௌண்ட் 9:15 உங்களுக்கு இது என்ன டைமிங், உங்களுக்கு 9:15 உங்களுக்கு 10:35 வரைக்கும் தான் வந்து ப்ராஃபிட் பொட்டன்ஷியல், அதாவது பிரேக் அவுட்டு இதெல்லாமே கிடைக்கிறது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 10 பாயிண்ட்டு நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உக்காந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், அதர்வைஸ் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். ரெண்டாவது, நீங்கள் இதே கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்னா வீக்லி சார்ட் நீங்கள் வச்சுக்கணும். கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வீக்லி சார்ட்டு தான் வச்சு பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா வீக்லி சார்ட்டு தான் உங்களுக்கு கிளியர் ட்ரெண்டு பையா செல்லா அப்படிங்கிறத சொல்லிடணும். ஸோ எந்த ஸ்டாக்கை வேணுனாலும் நீங்கள் வச்சு பை அண்ட் செல் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வீக்லியில் வைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 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 ஸ்டாக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 1 or 2 ஸ்டாக்கை இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத, பிரேக் அவுட்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த ஸ்டாக் நான் எடுத்துக்கிறேன் சரியா. இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னம்னா
நான் அதே சேம் மூவிங் ஆவரேஜ் தான் போட்டுக்கிறேன். நான் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸு, 100 டேஸு, 200 டேஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த செப்டம்பரு, ஜூன் இந்த இடத்துல ஷோ ஆகுது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்களுடைய ரிசல்ட். ஸோ எவ்வளோ இம்பேக்ட் ஆயிருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது. எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இதை கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி ஆகணும். இதை செக் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக் கூட மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் லைக் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த விப்ரோங்கிறது ஒரே ரேஞ்சில் ரொம்ப நாளாக ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அந்த ரேஞ்சிலேருந்து வேற ஸ்டாக்கு போது அதனுடைய ஆர்ஒஐ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. பட் மற்ற ஸ்டாக்கு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்டு கண்டினியூஸ் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன டவுன்ஃபால் வாங்கி கப் வித் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆர் இதை பிரேக் அவுட் லைஃப் டைம் ஐயை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இங்கே எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த 1 வீக்கில் நான் ட்ரேடு எடுத்துகிட்டு ஒரு 20 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் வச்சு நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு எனக்கு வந்து எக்ஸ்போசர் யூஸ் பண்ணி நான் வர முடியும், இல்லை இன்ட்ராடேவில் நான் எக்ஸ்போசர் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை விட்டு நீங்கள் வேறு எந்த மெத்தடு எக்ஸ்போசர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 100க்கு 10% தான் ஒர்க் அவுட் ஆகும். 10 கால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் சக்ஸஸ் ஆகும், 9 கால் ஃபெயிலியர் ஆகும். பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 to 20 பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல கிடைக்கும். அது இன்ட்ராடேவாக இருந்தானே டெலிவரியாக இருந்தானே, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸோடைய டார்கெட்டை தயவு செய்து வைக்காதீங்க. ஸோ எல்லாம் உங்களுக்கு அதை தான் சொல்லி தந்திருப்பாங்க. நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ன 100 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா இது 200 போகும், 5 வருஷத்தில் 500 போகும், 10 வருஷத்தில் 1000 போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் காதலையே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது ரிட்டர்ன்ஸ் என்ன பர்சன்டேஜில் எனக்கு வேணும், அந்த பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பண்ணுங்கள், இல்லை வேறு செக்டார் போகிறதுனால பாருங்கள், இல்லை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன்ஸை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணுமா ஒழிய பாயிண்ட்ஸை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நினச்ச ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் டார்கெட் அப்படிங்கிறது ஒரு பேக் அண்ட் ஒர்க் தான். எனக்கு ரிட்டர்ன்ஸு டார்கெட் 500ங்கிறாங்க, நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, 5 வருஷத்தில் 500 டார்கெட்டுங்கிறாங்க. ஸோ அந்த 5 வருஷத்தில் 500 டார்கெட்டு கன்ஃபார்ம் போகுமா என்னன்னுலாம் தெரியாது. ஸோ சம்திங் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு இல்லையா அந்த 5 வருஷத்தில், மற்றதில் என்ன ரிட்டர்ன்ஸ் பார்ப்பேன், இதில் போட்டால் என்ன ரிட்டர்ன்ஸ் பார்ப்பேன். ஸோ இதுதான் உங்களுடைய சிம்பிள் மைண்ட் கால்குலேஷன் ஆகும். அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் யூஸ் பண்ணணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் பை எடுத்துக்கலாம். வீக்லியில் பார்க்கும்போது இன்னும் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் வால்யூம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு வால்யூம் வந்து பையிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறோம். வால்யூமும் ஸ்லைட்டாக மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் எங்கே கீழே வருதோ அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் அவுட் கால்ஸில் பை எடுக்க முடியும் எம்டிஎஃப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அண்டு அண்ட் ஸோ இப்போ அப்கமிங் ஒரு ஸ்டாக்கு, சின்ன ஸ்டாக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு சும்மா ஒரு டூல் மாதிரி ஒரு ஸ்டாக் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கண்டினியூஸ் செக் பண்ணுங்கள். சிகாச்சி, சரிங்களா? இந்த ஒரு ஸ்டாக்கு சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டாக்கு அப்கமிங் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனுடைய ரேட்டு 53 ருபீஸ் தான். அரௌண்டு 57 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு வீக்லியில் க்ளோசிங் வச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல பையிங் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அந்த பையிங் பொட்டென்ஷியலை வீக்லியில் க்ளோசிங் வைக்கணும். சரியா? வீக்லியில் உங்களுக்கு க்ளோசிங் வைக்கணும். வீக்லின்னா ஃப்ரைடே. ஸோ இந்த ஃப்ரைடேயில் உங்களுக்கு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியலான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டடு. ஸோ இந்த ஸ்டாக்கு நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இதுக்கு இன்னும் வால்யூம் பாருங்கள் க்ரியேட் ஆகலை, வால்யூம் இன்னும் லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் per ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதேமாதிரி பர்சன்டேஜ் வைஸ் சேஞ்சஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மேபி உங்களுக்கு 0.7 அந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்டாக்கோடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போதைக்கு இன்னும் பையிங் ட்ரெண்டில் வரல, வரும்போது இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டைம் பிசி ஜுவல்லரி சொல்லியிருந்தேன். இந்த பிசி ஜுவல்லரி யாராவது நீங்கள் பை எடுக்கல பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் வீக் க்ளோசிங் வச்சானா நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா இன்னும் ஷேர்ஸை நீங்கள் வாங்குங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிசி ஜுவல்லரிஸ். ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்டு நல்ல மூவ்மெண்ட்டு. ஸோ டெப்ட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய மூவ்மெண்ட்னால உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் ஏதாவது ஸ்பிளிட்டுக்கு இது கொடுத்தான் அப்படின்னா இது ஒரு நல்ல பொட்டன்ஷியலாக இருக்கும். லோவில் வாங்கினீங்களுக்கு இது நல்ல ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ மல்டிபிள் சார்ட் நீங்கள் எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தனித்தனி விண்டோவை தான் போட முடியுமா வழிய ஒரே விண்டோவில் போக முடியாது. தனித்தனி ஒரே விண்டோவில் தனித்தனி டேப்பாக நீங்கள் எத்தனை சார்ட் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க புஷ்பராஜ் சார். Presently in this group, I invested in 47, but my investment is only 160,000. Still cannot make money. From this, I already lost in 65,000 in another stock broker. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க சார். என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நான் ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு ஆப்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாயிண்ட்ஸை தயவு செய்து நீங்கள் ப்ரைஸை கால்குலேட் பண்ணாதீங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எனக்கு வேணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ அதை நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்களா என்னன்னு கூட தெரில. ஸோ இந்த பிசி ஜுவல்லரியில் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிறவங்க என்ன ப்ரைஸுங்கிறத லைவ் மார்க்கெட்டில் நான் போட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஒவ்வொரு டைம் மீட்டிங்கில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போவேன். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்னால் ஓப்பனாக இதை வாங்குங்க போகும் 100% அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்குன்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ செபி என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகிறது எங்களுடைய கடமை. அதனால சில ஸ்டாக்ஸு எப்படி பார்க்குறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா நான் சொன்ன அந்த 10 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டீலிங் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு பர்சனலாக டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஸ்டடீஸ் எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத கால் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் தயவு செய்து லைவ் மார்க்கெட்டில் டவுட்ஸ் கேளுங்க. லைவ் மார்க்கெட்டில் டவுட் கேட்டால் மட்டும்தான் உங்களால் இது ரைட்டா, இது ராங்கா, இது போகுமா, இது போகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுவே என்னால் லைவ் மார்க்கெட்டில் சொல்லி தர முடியல. பட் லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது இது கால் எந்த ரேஞ்சுக்கு போகும், புட்டு எந்த ரேஞ்சுக்கு போகும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்சனலாக கால் பண்ணும்போது மார்க்கெட் ஹவர்ஸில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி வெரி சிம்பிள். நீங்கள் சாஃப்ட்வேர் இருக்குது, இதில் இண்டிகேட்டர்ஸ்னு கிளிக் பண்ணுறீங்க, இதில் மூவிங் ஆவரேஜ் ட்ரிபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கிறேன், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வால்யூமு, சூப்பர் ட்ரெண்டு,
மூவிங் ஆவரேஜ் ட்ரிபிள். ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்டு வால்யூம்லேயும் நீங்கள் சூப்பர் ட்ரெண்டில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வால்யூமில் போகும்போது சில சேஞ்சஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இன்புட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நோ ப்ராப்ளம். அண்டு கலர்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வால்யூம் எம்ஏ அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதனுடைய வித்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கீழே போனீங்க அப்படின்னாவே ஜஸ்ட் ஓகே ஓகே விஷயம் ஆகுது இல்லையா? ஸோ இது கீழே இது கீழே போனீங்கன்னாவே இதனுடைய டெப்த் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கீழே காட்டும். அதே மாதிரி திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத காட்டும். அதை ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகலாம். ஓகேங்களா சார்? அதே மாதிரி நீங்கள் மூவிங் ஆவரேஜை போடும்போது இந்த இன்புட்ஸில் 15, 20, 50 ஸ்டைல்ஸில் நீங்கள் இந்த கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரே மாதிரி கலர்ஸ் அதே மாதிரி திக்னஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் ஹைட் பண்ணிங்க. பட் இதை ஷோ ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல பாருங்கள் டிஃபால்ட் சேஞ்சஸ் இருக்குது, சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்தா தான் வரும் ஒவ்வொரு சார்ட்டுக்குலாம். ஒவ்வொரு நாள் நீங்கள் போய் போடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இதனோட வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் ஒன்ஸ் பை கேட்குது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சடன்லி பை. இந்த பை எப்படி போடணும்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பை போட மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 240 இது வந்து சிக்னல் பை காட்டுது, இந்த ரேஞ்சுக்கு போனால் பை ஆகும், அங்கேருந்து 250, 260 போவான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சிக்னல் மூலியமாக காட்டுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாரத்துக்குள்ளே போட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, எஸ்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240, இந்த இடத்துல 240 போட்டு பையிங் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது 220, 230 வரும்போது நீங்கள் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா 240 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பை ஏறும். ஸோ நீங்கள் பை ஆனதுக்கப்புறம் போயிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், இல்லை பி ஆர்டர் சம்திங் எதாவது போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் உங்களால் போட்டுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இண்டிகேஷன். ஸோ கேஷ் கால் இப்போ எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. கேஷ் கால் அப்படிங்கிறது எப்படி நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எந்த பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம பை எடுக்கணும், இதை எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தான் சர்ச் பண்ணுங்க மேடம். எது எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? நான் ஒன்று காட்டினேன் இப்போ உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு ப்ராபப்ளி ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபிஷியல் மீட்டிங். இதில் வந்து நான் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டர் மாதிரி இதை எடுங்க, இதை செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத நிலைமையிலையும் நான் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால இந்த பிரேக் அவுட்ஸ் மேக்ஸிமம் எடுங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வரான் ஸ்டாக்கு அப்படின்னா தயவு செய்து பேனிக் ஆகாதீங்க. எல்லாமே பேனிக் செல்லிங் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கிறீங்களா இந்தியா வந்து யூஎஸ் எக்கனாமி தாண்டி போகும் அப்படின்னு? மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக யூஎஸோட எக்கனாமியை இந்தியா தாண்டி போகும். சரிங்களா? அது மேபி 50 இயர்ஸ் ஆகலாம், 30 இயர்ஸ் ஆகலாம், இல்லை 50 இயர்ஸ் ஆகலாம். பட் கண்டிப்பாக போகும். இந்தியாவோட எக்கனாமி போகும். மார்க்கெட் கண்டிப்பாக க்ரோயிங் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஷின் தான். பட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ்டாக தான் பண்ண முடியுமா ஒழிய இதை கம்மியாகவும் அதை அதிகமாகவும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஸ்டாக்கு, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது அதனுடைய அப்கமிங் நல்லா புரிஞ்சுங்க, அதனுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன இருக்குது, அண்ட் ஏர்னிங் பெர் ஷேர் என்ன கொடுக்குறாங்க, அதனுடைய சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது, அண்ட் அதனுடைய ஃபண்டமெண்டல், அதாவது அதனோட டெப்ட் இருக்கா, அதனுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி, அண்ட் அதனுடைய பேட்டர்ன், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி பிரதர் இருப்பாங்க, இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள கிளாஷ் ஆகும்போது
அது கம்பெனியோட இன்டர்னல் இஷ்யூவை பாதிக்கும். இன்டர்னல் இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக பாதிச்சுது அப்படின்னா அதனுடைய growth-உம் பாதிக்கும். ஸோ இது காமன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டாக் கீழேயே தான் போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியும், இப்போதைக்கு டெம்பரவரி இறக்கும் அப்படின்னா நீங்கள் கீப் இன்வெஸ்டிங், அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ பயந்துட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்குலாம் லைவ் எக்ஸாம்பிள் இருக்கும். டாடா மோட்டார் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வேணா போய் பாருங்கள். பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் அந்த என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படிங்கிறத இந்த ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வியப்பாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டே இழந்துச்சு, அதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த நியூஸஸ் யூடியூப்ஸ் எல்லாம் அந்த டைமில் பார்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், இது வந்து நிஃப்டி வாழ்க்கையிலேயே முறையாக மைனஸில் போக போகுதுன்னெலாம் சில பேர் சொன்னாங்க. ஸோ சில யூடியூப் சேனல்ஸு, சில மீடியாஸ் கூட அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் என்ன நினச்சிருப்பீங்க, எப்படி இருக்கிறத வித்ட்ரா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கோவிட்டுக்கு அப்புறமும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்னாக பார்க்கப்படுது. ஸோ எஸ்ஐபி எப்படியோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ டைம்ஸ் ஆல்ரெடி 130 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 15, 20, 50, அதாவது 15, 20, 50 இந்த பேராமீட்டர்ஸில் செட் பண்ணுங்க. ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எப்படி பை பண்ணுறது அப்படின்னா ட்ரெண்டு, பியூர்லி ட்ரெண்டு. கால்ங்கிறது என்ன கான்ட்ராக்ட், மார்க்கெட் ஏறினா அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ ஏறும், அதனால கால் ஆப்ஷன் எடுக்கிறோம். நம்ம மார்க்கெட் ஏறும்போது புட்டை எடுத்தோம்னா லாஸ் தான். அதே மாதிரி மார்க்கெட்டை இறங்கும் போது புட் கான்ட்ராக்ட் வாங்கணும், கால் கான்ட்ராக்ட் வாங்கியிருந்தால் லாஸ் தான். ஸோ அதனுடைய ட்ரெண்ட் எப்படின்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்டுக்காக தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுங்க. நீங்கள் ஒரு நியூ கம்மர்ஸாக இருந்தால் ஆப்ஷன் பற்றி எனக்கு ஒரே ஒரு சின்ன லே அவுட் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் வந்து பிரேக் அவுட்டில் போடுங்க. டே ஹை டே லோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் வரும்போது நீங்கள் போட்டு செக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ மேபி இந்த வீடியோ ஏதாவது சான்சஸ் இருந்தது அப்படின்னா ஏதாவது யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் வேணால் அதை அகைன் செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சான்சஸ் இருந்தால் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கிளாஸஸ் கேட்டது, கோஆப்ரேட் பண்ணுறது. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ வெரி மச். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இங்கே கேட்க முடியாத டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் த்ரூ டீலிங்கில் காண்டாக்ட் பண்ணலாம், அந்த டீலிங்கில் உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணி தருவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இதேமாரி போடுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க லைவ் மார்க்கெட்டில், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறதா கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுதா, இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது, நான் இதை தான் சொன்னேன்னா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விதமாக புரிஞ்சுப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது 1 week உங்களுக்கு ப்ராபப்ளி கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக 100% இருக்குது அப்படின்னா ஸோ 1 lot எடுங்க, அண்டு 2 lot 6 ஷேர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஓவர் தி பீரியடில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு டெப்த் நாலேஜ் கிடைச்சிடும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். நான் இதில் பாதி அதில் பாதி அப்படி இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா டைம் கிடைக்கும் போது பண்ணும்போது நமக்கு ட்ரேட் பண்ணுறது பெருசு கிடையாது. டைம் கிடைக்கும் போது மார்க்கெட்டு நமக்கு ஃபேவராக இருக்கா, அந்த இடத்துல பையிங் சிக்னலே விழுந்திருக்காது, நம்ம போய் அந்த இடத்துல இன்னைக்கு பை பண்ணி ஆகணும்னு ஏதாவது நெசசிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அன்னைக்கு பையிங்கை தவிர்த்திடலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் நம்ம எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 hours ஃப்ரீயாக இருக்கிறேன், இந்த 3 ஹவர்ஸில் மார்க்கெட்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து ட்ரெண்ட் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, அப்போது என்னால் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அந்த 3 ஹவர்ஸ்லேயே எனக்கு ட்ரெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பை பண்ணுறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ
தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல்.